கோவை காந்திபுரம் சாலை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்தின் கட்டுமான பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெரியார் நூலகத்தில் கண்திருஷ்டி பலகை வைக்கப்பட்டிருப்பது குறித்த சர்ச்சைக்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு, ஒப்பந்ததாரர்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பலகையை வைத்துள்ளனர். நான் ஒரு பெரியாரிஸ்ட், பகுத்தறிவாளனாக இருக்கும் நான் இதுபோன்ற செயல்களை ஏற்க மாட்டேன். கட்டிட பணிகள் முடிந்து அரசிடம் ஒப்படைக்கப்படும் போது இதுபோன்ற பலகைகள் எதுவும் இருக்காது. அரசு தரப்பில் இதை வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒருபோதும் கூறவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மாதத்திற்குள் இந்த கட்டுமானம் முடிந்து ஜனவரி பொங்கலுக்கு முன்னால் இதை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சர் இட்ட ஆணையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறையும் ஒப்பந்ததாரர்களும் மாவட்ட நிர்வாகம் வாரம் ஆய்வு செய்து இந்த பணி மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் அறிந்ததே. இதற்கு ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒதுக்கி தந்தார்கள். இது 5வது முறை, இந்த ஏற்கனவே 4 முறை வந்து இது 5வது முறை ஆய்வு. இது அரசு எண்ணுகிற அளவுக்கு வேகமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய கோயமுத்தூர் நூலகம் என்பது, அதுவும் குறிப்பாக பகுத்தறிவாளன் தந்தை பெரியாருடைய பெயரில் அமைகிற இந்த நூலகம் சிறப்பாக அமையும். என்னுடைய கவனத்தில் அது இல்லை. பொதுவாக நானே ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் வந்து பகுத்தறிவாளன், இது போன்றவர்களை நான் எப்பொழுதும் நானே ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதை கட்டுமானத்தில் இருக்கிற ஒப்பந்ததாரர் பொறுத்தளவுக்கு அவர் ஒப்பந்ததாரர் வர்றவங்கெல்லாம் என்ன மாதிரி பெரியாரிஸ்டாக இருப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும், ஆனால் அந்த அடிப்படையில் அவர் எதாவது வைத்திருக்கலாம். அதனால் அரசை பொறுத்தளவுக்கு இது நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவுக்கு அரசை பொறுத்தளவுக்குலாம் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னு நாங்கள் எந்த வித ஒப்பந்தத்திலாம் நாங்கள் வந்து போடலை.